ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷ் டேல்ஸ். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ 1 வீக்காக பயங்கர சிக், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு. ஜஸ்ட் அதை மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே நம்மளை இன்ஸ்பயர் பண்ண காந்தாரா சாப்டர் 1 மூவியில் வர பிரின்சஸ் கனகவதி கேரக்டரோட மேக்கப் லுக் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். சச் அ லவ்லி லுக் அண்டு ரொம்ப பேசிக்காகவும் இருக்கும் கூட. அண்ட் இதில் வந்து ரொம்ப கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப சட்டிலாக தான் இருக்க போது மேக்கப் லுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபாலோட் வித் அ மாய்ஸ்சரைசர் நான் வந்து ஒரு ஸ்ட்ரோப் கிரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோவியாக காமிக்க போகுது. ஆல்மோஸ்ட் இந்த லுக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இலுமினேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். ஆஃப்டர் ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நான் என்ஒய்பேவோட ஒரு ஸ்ட்ரோப் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ விச் இஸ் இந்த ஷேட் கோல்ட். ஸோ அதையும் வந்து ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இன்னும் கொஞ்சம் ஃபேஸுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரதுக்கு வேண்டி ஒரு நார்மல் பாண்ட்ஸ் பிபி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிட்ஸுக்கு மேக்கப் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அவங்களோட மேக்கப் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் கிட்ஸுக்கு. தென் ஐப்ரோஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா திக்காக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டெஃபினிஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் மார்ஸோட ஒரு ஐப்ரோ டிஃபைனர் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு லைட்டாக மட்டும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிறேன். தென் ஐஷேடோக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த 4 கலர்ஸ் இருக்கிற மாதிரியான ஐஷேடோ பேலட் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு கோல்ட் ஷிம்மர் ஷேடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டலாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபே பியூட்டியோட ஒரு பிளாக் கலர் காஜல் எடுத்திருக்கேன். அது வந்து வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தென் ஐலைனருக்கு நம்மளோட அந்த ஓஜி லாக்மே ஐலைனர் தான் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக விங்ஸ் மட்டும் வந்து போட்டுக்கிறேன்.
தென் மேபிலின் நியூயார்க்கோட ஒரு மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் பர்பிள் கலர். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டிப்ஸி பியூட்டியில் இருக்கிற அந்த பர்பிள் வெயில் அப்படிங்கிற குஷன் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். தென் மேபிலின் நியூயார்க்கோட ஒரு சன் கிசர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் மிட் நைட் ஷிம்மர். ஸோ அதுவும் வந்து ஹை பாயிண்ட்ஸ்லேயும் நோஸ்லேயும் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். தென் சுகரோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வைன். அதை வச்சுட்டு அவுட்டர் லிப்ஸில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லைட்லி லிப்ஸுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு மேலேயே மேபிலின் நியூயார்க்கோட ஒரு க்ரேயான் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நியர்பை ஒரு பார்க்குக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ஸோ ஜுவல்லரிஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஸ்பாட்லேயே பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. அங்கே போயிட்டு தான் மீதியை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனது ரொம்பவே பேட் ஐடியான்னு தோணுச்சு. பிகாஸ் பார்க் ஃபுல்லாக மஸ்குவேட்டோஸ் ரொம்ப பயங்கரமாக நிறையா இருந்துச்சு. அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாயிருச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹேர் ஸ்டைலும் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வர்ஷ் டேல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு. வீடியோஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். See you in the next one. Sarange.